அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. பால் கொண்ட கவசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. பணிந்தோம் அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா.
அரவணைத்து அவளை காப்பாற்றினாங்க. நல்ல கவனிங்க. ஒரு கோழி 10 முட்டை அடைந்தது. எத்தனை முட்டை? அது 9 குஞ்சு போச்சு. கோழி குஞ்சு. ஒரே ஒரு குஞ்சு மட்டும் வாத்து குஞ்சு. 10 கோழி முட்டையில எத்தனை குஞ்சு? 9 குஞ்சு கோழி குஞ்சு. ஒரு குஞ்சு அரவணைக்க வேண்டும். மத்தேயு 23:37 நாம் வாசிக்கிறோம். 23:37. நாம் ஓடி ஒதுங்கினாலும் நம்மை அவர் தேடி வந்து நம்மை அரவணைக்கிறார். ஓடி ஒதுங்கினாலும் ஆண்டவரை தேடி வந்து அரவணைக்கிறார். நாமும் நம்ம தாத்தா பாட்டியை கடைசி வரை நம்மை விட்டு ஓடி கோபப்பட்டு ஓடி சென்றாலும் பிள்ளைகளை நீங்க சென்று அரவணைத்து, பாட்டி வாங்க, தாத்தா வாங்க, அரவணைக்கின்ற மக்களாக வாழும், ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக, அரவணைக்கின்ற மக்களாக நீங்க வாழும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் புனிதைக்கு அர்த்தம் செய்கிற வகையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வான அமைகள். இல்லை என்றால் நிச்சயமாக அன்னம்மாடு இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கவே இருக்காது. நாம் என்ன செய்யணும்? என்ன நம்பிக்கையாக ஆக இவர்களோட காலப்பட்ட சுவைக்கு நம்மால் காலப்பட்ட ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை, அரவணைக்கின்ற மனப்பான்மை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்க விசாரிப்பாக தாத்தா பாட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரவணைக்கு என்ன வேண்டும்? அந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சுவைக்கு அன்னமாவுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை ஒரு உறவு சார்ந்த நம்பிக்கையாக இருந்தது. உறவு தசமணிக்கர் கடிதம், முதல் கடிதம் 1:3. உறவு சார்ந்த நம்பிக்கை இருந்தால்தான் நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும். தசமணிக்கர் முதல் கடிதம் 1:3. இரண்டாவதாக ஒரு ஏற்றுக்கொள்ளவும் அரவணைத்து வாழவும் அறிவு சார்ந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அறிவு சார்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். திருச்சபை கற்றுத்தருகின்ற நம்பிக்கை கோட்பாடுகளை அறிந்து புரிந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் சுவைக்கு அன்னமாள் உங்களை சிக்கலை பிடித்துக் கொள்வார். சீரான் 2:3 வாசிக்கிறோம். தீமோத்தேயுக்கு முதல் கடிதம் 1:4-5, தீமோத்தேயுக்கு இரண்டாவது கடிதம் 3:8, தீமோத்தேயுக்கு இரண்டாவது கடிதம் 1:3. நம்முடைய நம்பிக்கை உறவு சார்ந்தாக இருக்க வேண்டும். எடுக்கலை மணி அடினா இறைவாய் வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருவற்றின் அறிவுருளை மறந்து நாங்கள் உமீட்டின் பலனை இடைவிடாமல்
வைக்க அருள் புரியும். உமோடு நன்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. பாட்டிகளின் பாதுகாவலாக வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை அரவணைக்கின்ற மனப்பான்மை அவர்கள் செயல்பட்டது. பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தாத்தாப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அரவணைக்கின்ற மக்களாக வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் பங்கெடுப்போம். என்னென்ன சிறப்பியல்கள் என்பது பிரார்த்தனைகளில் வருகிறது. அதை நாம் சிந்தித்து இதற்காக வேண்டுகிறோம் என்று சொல்றோம். அது நிறைய இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு 10 சிறப்பியல்களை சுருக்கமாக ஒரு சில உதாரணங்களோடு இந்த நாளில் உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் முக்கியமான பண்பு, உடைய அட்டப்பாட்டில் இருந்த பண்பு இடைவிடாது ஜெபித்தவர். சிறு வயதிலேயே அருமையாக ஜபத்தில் ஞானத்தில் செலவழிக்கக்கூடியவர் என்று 1900 நகரத்து நேரி என்பவர் எழுதியிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே மிக பக்தியாக ஜபத்திலே தன்னை செலவழிப்பவராக மனப்பாடு இருக்கிறார். அவருடைய இளம் வயது ஜபம் முக்கியமான ஒரு ஜபம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு மீட்பர் விரைவிலே வர வேண்டும். இஸ்ராயல் மக்கள் மெசியாவை மீட்பரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த வகையில் ஆயுள்ளத்தோடு ஒரு பெண்மையினுடைய அக்கறையோடு அண்ணம்மாள் சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே மீட்பர் விரைவில் வர வேண்டும், இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காக அடிக்கடி ஜெபித்ததாக புரிந்து கொண்டார். மீண்டுமாக எனக்கு தரமாட்டீரானவரே என்று தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, குடும்ப மகிழ்ச்சிக்காக, ஒரு குழந்தை பேச்சுக்காக, ஒரு பறவையுடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்பிக்கையோடு அன்றாடியவர் நமது மாதாவின் அண்ணம்மாள். இரண்டாவதாக உறுதிமொழியை நிறைவேற்றியவர். கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர். ஆண்டுதோறும் பல்வேறு திருத்தலங்களில் அல்லது நம்முடைய திருவிழாக்களில் நேர்ச்சை செய்வோம், சொல்லுவோம், அடுத்த ஆண்டு இப்படி நடந்தால் நான் இதை செய்வேன், இப்படி செய்வேன் என்று கடவுளுக்கு நாம் நேர்ச்சை கொடுக்கிறோம். அந்த வகையில்
என்று தேவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அதே போலவே தாய் மரியை பெற்றெடுத்த பிறகு 3 வயதிலே ஆலயத்திலே அர்ப்பணிப்பதை பார்த்தார். அது கடவுள் பிறந்தார் என்பதை நான் சுட்டி காட்டுகிறது. பிறக்கும் போதே கருவாத போதே தன்னுடைய திருவயிற்றில் ஒரு புனிதமிக்க ஒரு கருவை சுமக்கக்கூடிய வாக்கியத்தை பெற்ற வேறு பெற்ற பெண் நமது பாதுகாவலில் நான்காவதாக அருள் பெற்று தருவார். புனிதர்கள் பொதுவாக இறைவனிடமிருந்து நமக்கு தேவையான அருளை பெற்று தரக்கூடியது, நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியது. அந்த வகையில் விதண்ணமாவுக்கு 2 விதமான நிலைகள் இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய மகளிடம் அன்னை மரியாவிடம் கேட்டு பெற்றுக் கொடுக்க முடியும், தன்னுடைய பேரிடம் கேட்டு பெற்றுக் கொடுக்க. ஆக அப்படி ஒரு உறவு நிலையில் 2 பேரை தனக்கென்று பேசக்கூடிய நிலையில் தான் அன்னை மரியாவிடம் தன்னுடைய பேரிடம் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக அருள்வரங்களை பெற்றுத் தரக்கூடிய மற்ற மனிதர்களை விட சிறப்பான விதத்திலே இன்னும் உரிமையோடு பெற்றுத் தரக்கூடிய நிலையில் இந்த பாதுகாவலை இருக்கிறார். அதை நாம் கொண்டாடலாம். 5வது, இறைவனின் தாயையே பெற்றெடுத்த தாய். சாதாரண ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, சாதாரண ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. அது இறைவனுக்கே தாய். அந்த இறைவனுக்கே தாயை பெற்றெடுத்த தாய் என்றால் நிச்சயமாக எவ்வளவு பேருமிச்ச நிலைக்கு இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவேதான் 20 ஆண்டு காலம் அவரை தயாரிக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை அவலமாக சமூகத்திலே பார்க்கப்பட்டாலும் நம்பிக்கையோடு அண்ணமாவால் பார்க்கப்பட்டது. ஏனெனில் இறைவன் 20 ஆண்டுகள் தயாரித்திருக்கிறார் என்பதால் அவர் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆக இறைவனின் தாயை பெற்றெடுத்த தாய் என்பது அவருடைய 5வது அருமையான சிறப்பான பண்பு. புவி வாழ் மக்கள்
ஆலயத்திலே
தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட திரு உணவுக்காக உமக்கு நன்றி கூறி உமை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பில் என்று நிலைத்திருந்து உலகில் சென்று பறந்தபடியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், வாழ்வும் பணி தொடர்கிறது. செல்வந்தனுக்கு வருத்தம் பதறி போகின்றான். போயும் ஒரு கோடியான துறவியிடம் இடத்திலே வந்து உட்கார்ந்து அந்த மூட்டையை அங்கே போடுகின்றார். செல்வந்தனுக்கு ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு விடுகின்றான். மகிழ்ச்சியோடு தன்னுடைய அந்த மூட்டையை எடுத்து கைகளை செலவழிக்கின்றாய். ஆனால் நீ எங்கேயும் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியாது. மாறாக மகிழ்ச்சி, நிம்மதி என்பது உன்னுடைய மனத்தில் இருக்கின்றது, உன்னிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஆம், இதுதான் உண்மை. ஆனால் என்ன பார்க்கின்றோம்? மனிதர்கள் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ இறைவன் நம்மை படைத்துள்ளார். பல வகையான மதிப்பை, மாண்பை நமக்கு தந்திருக்கின்றார். படைப்புகளிலே சிறந்த படைப்பாக நம்மை படைத்திருக்கின்றார். திருப்பாடல்களிலே பார்க்கின்றோம், மகிமையையும் மாட்சிமையையும் மணிமுடியாக நமக்கு அவர் சூடியிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டோம் என்று கூறுகின்றார். என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று கூறுகின்றார். என்னுடைய பார்வையில் நீ விலை மதிக்க பெற்றவன் என்றும் அவர் கூறுகின்றார். இவ்வாறு இத்தனை சிறப்புகளோடு நம்மை படைத்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ இறைவன் அழைக்கின்றார். ஆனால் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மில் பலருடைய வாழ்வு நடைபெணமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, நிம்மதியை இழந்தவர்களாக நாம் நாள்தோறும் இருக்கின்றோம். என்ன காரணம்? பிரியமானவர்களே, யோசித்து பார்த்தோம் என்றால், சிந்தித்து பார்த்தோம் என்றால், இதற்கு நமக்கு விடை தெரிய வேண்டும் என்றால், எதை நாம் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றோம், அந்த மகிழ்ச்சியை எங்கு தேடுகிறோம் என்று அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக வழக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்கள் பலரும் அந்த மகிழ்ச்சியை எதில் தேடுகின்றார்கள் என்றால், முதலிலே பார்க்கின்றோம், பிறரில் அந்த மகிழ்ச்சியை தேடுகின்றார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை யாரிடமாவது ஒப்படைத்து விடுகின்றார்கள். ஒப்படைத்து விட்டு அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ, நம்மை எப்படி நடத்துகின்றார்களோ அதில் மகிழ்ச்சியை தேடுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக அலுவலகத்திலே பணி செய்யும் பொழுது மேலதிகாரி பாராட்டும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவர் நம்மை திட்டும் பொழுது, அறிவுரை கூறும் பொழுது மகிழ்ச்சி இழந்து வருத்தப்படுகின்றோம். அதைதான் வீடுகளிலும் பார்க்கின்றோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பான மக்களே, வைத்து மரத்தை தனியை வெட்டுகிறார்கள். வெட்டி அவர்களுக்கு வேண்டியதை சேர்க்கிறார்கள். அவ்வாறு வெட்டி கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு கோளாறு கலந்து விழுகிறது. ஆற்றிலே விழுந்துவிட்டது. கோளாறு கலந்து ஆற்றிலே விழுந்த பிறகு அந்த இறைவாக்கினுடைய சீடர் சொல்கிறார், 5ஆம் வசனத்திலே, அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினர். அவ்வாறு ஒருவர் உத்திரம் வெட்டி கொண்டிருந்த போது அவரது கோளாறு கலன்று தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் தலைவரே, இது இரவல் பொருளாயிற்றே, இது கடன் வாங்கிய பொருளாயிற்றே, நான் திருப்பி கொடுக்கணுமே. இந்த கோளாறு அடுத்தவர்கள் வாங்கிட்டு வந்தேன், இதை நான் திருப்பி கொடுக்கணுமே. கொடுக்கணுமே என்று சொல்லி அவன் கவலைப்படுகிறான். அப்பொழுது கடவுள் அடியார் எலிசா என்ன செய்யறான், அது எங்கு விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காட்டினான். உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எரியவே கோடாறு விளக்கப்பட்டது. ஆகவே நமக்கு முக்கியமானது, இது இரவல் வாங்கிய பொருளாயிற்றே, இதை நான் பத்திரமாக கொடுக்க வேண்டும். ஆகிய ஒருவரிடம் ஒரு பொருளை இரவல் வாங்கினோம் என்றால் அந்த பொருளை பத்திரமாக கொடுக்க வேண்டியது நம்மே கடமை. இப்போ அதிகம் கொடுக்க மாட்டாங்க. முன்னால ஒரு 15 வருஷத்துக்கு பார்த்தா நம்ம வீடுகளில் ஒரு விசேஷத்துக்கு போகும் பொழுது பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர்களில் பெண்கள் பொதுவாக ஒரு செய்தி தான், ஒரு நெக்லஸ் தான், போயிட்டு வந்து தர்றேன், கல்யாணம் போயிட்டு தர்றேன், போயிட்டு வந்துடுறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாரை நம்பி அவங்களுக்கு போகிறது அப்படி வாங்கினாங்க, வாங்குவாங்க வாங்குவாங்க இல்லையா? வாங்கி போட்டு போயிட்டாங்கல்ல, கேட்குறாங்க பதிலே நாங்கள் வாய்ப்பு அப்படி வாங்கி போட்டுட்டு போவாங்களா இல்லையா? போகும் பொழுது அந்த பொருளை பத்திரமா சேர்க்க வேண்டுமா இல்லை? ஆகவே இவங்க என்ன செய்வாங்க, அப்படி போட்டு இருக்கிறவங்க பொருளை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அடிக்கடி செய்தி கட்ட கணக்கு பார்த்துருவாங்க. அது இயல்பாகவே வரும். ஏன்னா அடுத்தவங்க வாங்குற பொருள் பத்திரமா போய் கொடுக்கணும். ஆகவே இந்த எலிசா எதிர்பார்க்கிறதையும் இந்த சீடன் சொன்னாங்க, நான் இரவல் வாங்கிய பொருள், கடன் வாங்கிய பொருளாச்சே, இதை நான் திருப்பி கொடுக்கணுமே சொல்லி அங்கலாய்த்தார். அன்பான சகோதரி சகோதரியே, கடன் வாங்கப்பட்டதை இரவல் வாங்கிய பொருள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கூடாக ஒரு ஆன்மா இருக்கிறது. இருக்குதா? ஆன்மா ஒன்று இருக்குது. ஆக இந்த ஆன்மாவும் இரவல் வாங்கப்பட்ட பொருள். இது நமக்கு சொந்தமான பொருள் அல்ல. உடல் நமக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் ஆன்மா நமக்கு சொந்தமானது அல்ல. இது கடனாக கொடுக்கப்பட்டது. கடனாக கொடுக்கப்பட்டதென்றால் இது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். எங்கிருந்து வந்ததோ அங்கே அது திருப்பி போக வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆன்மா இறைவனிடமிருந்து வந்தது. அது மீண்டும் எங்க போகணும்? இறைவனிடம் போக வேண்டும். என்ன மகளே? அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆகவே இரவல் வாங்கிய அந்த ஆன்மா போய் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டிய இரவல். ஞான புஸ்தகத்தை பார்க்கிற பொழுது ஞானாகமம் சீராக்குடைய ஞானாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கே இரவல் வாங்கிய பொருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார்கள். 15ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்திலே, சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த
வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஆன்மா எடுக்கப்பட்ட பொழுது சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது உங்களுடைய திருப்பாடுகளை மீட்டெடுத்து விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்டின் வருடையிடாத அனுபவிக்கரியம் என்று வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. அதை வாழ்க்கையின் பெருமையை அடைகின்றது. தந்தை அவர்கள்
எப்பொழுதுமே அடிக்கடி ஆகத்தை நல்லா இருக்கிறாங்களா, ஊர் நல்லா இருக்கா அப்படின்னு எப்பவுமே கேட்பேன். ஆகவே உங்களுடைய நினைவு எப்பொழுதும் உண்டு. ஆகவே வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவர் அனைவரையும் அவரது அன்பிலே காத்துக்கொள்ளுங்கள். விராசர் அவரோட விராசர் பரிசுத்தவான் பேராலே ஆமென். நீ
ஆசிரியர்களும் இந்த சப்பரப்பள்ளி வருகின்ற இடங்கள் எல்லாம் எங்களுடைய பாதுகாவலியின் அருளும் உடனிருக்கும் பரிந்தோம் எங்களுடைய இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் பக்தியோடு இந்த பவனியில் கலந்து கொண்டு என்மீது தெய்வ ஆசையை பெற்றுக்கொள்ள இந்த பவனி உதவ வேண்டும் என்று நாடோட கிறிஸ்துடைய மன்றாடுகின்றோம். எல்லாமே தந்தையாக சுத்தத்தை ஆசிரியத்தை அர்ச்சனை எங்களுக்கு பாதுகாவலா இருக்கிற டி சன்னமாலே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. எங்களுக்கு பாதுகாவலா இருக்கிற டி சன்னமாலே எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. எங்களுக்கு பாதுகாவலும் ஆதரவும் அடைக்கலமா இருக்கிற டி சன்னமாலே நாங்கள் கேட்கிற காரியங்கள் அனுகூலமாறுபடி எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. மரியே வாழ்க, கர்த்தருடைய நேமங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வெண்ணீரே, எதிர்வேற்றுங்கனியாய் வந்தாளே அம்மா தாயே
அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீ விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீக்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீக்கிறதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசு பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலப்பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து எல்லா மக்களையும் இருந்தால் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செவ்வரி ஆடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரித்து செவ்வரி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவதற்குள் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையை வீட்டிற்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிலிருந்து ஆசை பெற்றவர்களே, பாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைகளால் பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தடுத்தீர்கள். அணியாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையிட்டு இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை கவனித்து சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தெளித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவர்களாக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். கிறிஸ்து விளக்கம் வாழ்வது செய்தி. அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அன்னமாடியுடைய அன்பு பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற மிகவும் வறுமையிலே வாழுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய வறுமையினுடைய துயர் குறைப்பதற்காக சிறிதளவு தங்களால் இயன்றவரை தங்களை தேடி வருகின்ற மக்களுக்கு அந்த நேரத்திலே 2 கிலோ அரிசி அந்த தனியர் இல்லத்தின் மூலமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படித்தான் அன்றொரு நாள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பல வரிசையிலே நின்று அதனை பெற்றுக் கொண்டார்.
பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் புத்தவர்களாக நெஞ்சங்களை நன்றியினை அங்கிருந்த அருட்நகையர்களுக்கு தெரிவித்துவிட்டு சென்று கொண்டிருந்தார். வரிசை சென்று கொண்டிருந்தது. வரிசையிலே இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய முறை வந்த பொழுது அந்த அரிசியை பெற்றுக்கொண்டவர் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் உடனடியாக அதனை வாங்கிக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக விறுவிறுவ அவர் வெளியே சென்றார். அந்த வரிசையில் இருந்த மற்ற மக்களுக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இவர் இப்படி செய்ய வேண்டும்? அவருக்காக தரப்பட்டதுதானே அந்த அரிசி. அதை அவரிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, யாரும் பிடுங்க போவது கிடையாது. எதற்காக இவர் இவ்வளவு அவசரப்பட்டவராக இவ்வளவு வேகமாக விலை கோடி செல்ல வேண்டும் என்று மக்களிடையே ஒரு விதமான சலசலப்பு இருந்தது. எல்லோருக்கும் கொடுத்து முடித்தார்கள். கொடுத்து முடிந்த பிறகு